வணக்கம். நடந்து முடிந்த ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த ரோகிணி சுகன்யாங்கிற 2 பழங்குடியின மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று திருச்சி என்ஐடியில் படிக்கிறதுக்காக தேர்வாயிருக்காங்க. இதில் திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சைமலையில் இருக்கிற இழுப்பூருங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ரோஹிணி. இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே கூலி தொழில் செய்கிறவங்க தான். இவங்கள அன்றாட தேவைகளுக்கே போராடக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் இந்த ரோஹிணி. இவங்க அதே ஊரில் இருக்கக்கூடிய பழங்குடியின அரசு உண்டு உறைவிட பள்ளியில் தான் தன்னோட 12ஆம் வகுப்பை முடிச்சிருக்காங்க. இப்போ திருச்சி என்ஐடியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையில் படிக்க இருக்காங்க. இவங்க சொல்லும்போது பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மாணவிகள் இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய வெளியிடங்களுக்கெல்லாம் போய் படிக்கணும், இன்னும் நிறைய இடங்களில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் சேலம் மாவட்டத்தில் கருமந்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க சுகன்யா. இவங்க தன்னுடைய தாயை இழந்தவங்க, தந்தை மட்டும்தான் இருக்காங்க. இவங்களும் பழங்குடியின அரசு உண்டு உறைவிட பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் துறையை என்ஐடியில் தேர்வு செஞ்சு படிக்க இருக்காங்க. இந்த 2 மாணவிகள் செய்த சாதனை எல்லாராலையும் பெரிய அளவில் பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர்களுடைய சாதனை எல்லா மாணவர்களுக்கும், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள், அதிக பணம் செலவு பண்ணி தனியார் பள்ளியிலையோ தனியார் பயிற்சி மையங்கள்லையோ போய் படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே தன்னம்பிக்கை ஊற்ற விதத்தில் அமைஞ்சிருக்கு.